ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரில் மிஷினில் ஹோல் போடும்போது நம்மளுக்கு பாருங்கள், ஒரு நார்மலாக ஒரு ஹோல்ங்கிறது ஈஸியாக போட்டுருவோம். ஹோல் போட்டதுக்கப்புறம் குழி விழுந்துடும். அதுக்கப்புறம் கீழே ஒரு சின்ன ஒரு 2 mm மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும். அந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். க்யூப் வச்சாலும் கூட ஓகே தான். இதோட ஹைட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சரி. இந்த பாக்ஸோட ஹைட்டு இன்ச்சஸில் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2க்கு 2 ஒரு அடி ஹைட்டில் கொடுத்துக்கிறேன். இதில் சென்டரில் ஒரு ஹோல் போடணும். ஹோல் போடுறதுக்கு நான் சிலிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். சிலிண்டரில் ஆட்டோ கிரிட் கொடுங்க. அப்போ தான் மேலே இருந்து நம்மளால் கரெக்டாக ஹோல் பண்ண முடியும். இந்த ஒயர் ஃப்ரேமுக்கு F4 வச்சிங்கன்னா ஒயர் ஃப்ரேம் வந்துடும். இதுலேயும் நான் ஒன்றே மட்டும் வச்சுக்கலாம். இப்போ 2 ஆப்ஜெக்டையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டபிள் பாலி அப்படின்னு மாற்றிக்கலாம். இதை லைட்டாக மேலே தூக்கிடலாம். பாலிகான்லேயும் இந்த வெட்டெக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ எனக்கு இந்த ஏரியா மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகணும், இந்த டிஸ்டன்ஸ் அது நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்போ 2 ஆப்ஜெக்ட் 2 பாலிகான் கிடச்சி. இது பேரண்ட்டு, இது சைல்டு. எப்பயுமே பூலியன் ப்ரோபூலியன் யூஸ் பண்ணுவோம் ஹோல் போடுறதுக்கு. இந்த டைம் நம்ம என்ன பண்ணோன்னா பூலியன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ப்ரோபூலியன் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் தான் இந்த ஆப்ஜெக்டையும் நம்மளால் மறுபடியும் பார்க்க முடியும். எடிட் கண்ட்ரோல் ஆப்ஜெக்டை மாதிரி வச்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இதை எக்ஸ்பேண்ட் ஆகணுமில்ல, இந்த ஆப்ஜெக்டையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு லோக்கல் நார்மல் எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் ஆகணும், நான் ஒரு 2 இன்ச்சு இல்லை 0.15 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இவ்வளோ எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்த சப்ஜெக்டை உள்ளே தூக்கிட்டு போயிடலாம். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஹோல் விழுந்துருச்சா. இதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது மெயின் பேரண்ட் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் பூலியன் அப்படிங்கிறது தான். பூலியனில் சப்ட்ராக்ஷன் கொடுங்க. நம்ம இங்கே ஆட் ஆப்ரண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்டை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ரண்ட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஹோல் விழுந்துருச்சுங்களா. இந்த கிராஸ் லைன் வருது, அதெல்லாம் கண்டுக்கணும்னு அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஹோல் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் அந்த இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுல்ல. இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் வியூவில் இப்போ கமாண்ட் பேனலில் போய் பார்த்தீங்கன்னா பூலியனும் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட்டும் இருக்குது. ஓகேவா. இதுலேயும் இங்கே பாருங்கள் மெட்டீரியல் இருக்குது, டிஸ்பிளேங்கிறது ஒன்று இருக்குது. இது முக்கியம். ஏன்னா ஃபைனல் ரிசல்ட்டை தான் இந்த இடத்துல காட்டுது. ஆப்பரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அதில் எந்த ஆப்பரண்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது வெளியே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியாது. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த ஆப்பரண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். அதுவே செலக்ட் ஆப்பரண்ட்டுன்னா நீங்கள் ஆப்பரண்ட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆப்பரண்ட்டை நகர்த்தவும் முடியாது. ஏன்னா இது டிஸ்பிளே பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதனால் ஃபைனல் கொண்டு வந்துடுங்க. இப்போ எனக்கு அந்த இடத்துல எடிட் பண்ணணும், அனிமேஷன் பண்ணால் தானே அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். அனிமேஷன் பண்ணுனாலே நீங்கள் இதை எப்போயுமே பூலியன் ப்ரோபூலியன் பண்ணனா கன்வெர்ட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த டைம் பண்ணாதீங்க, அந்த அனிமேஷன் தெரியணுங்கிறதுனால ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்ஹைட் ஆல் அப்படின்னு கொடுங்க. அன்ஹைட் ஆல் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த பேரண்ட் ஆப்ஜெக்ட்டு, அந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு வியூ ஆகும். ஏன்னா பூலியனில் மட்டும்தான் அது தெரியும், ப்ரோபூலியனில் தெரியாது. இங்கிருந்து இதை நான் லெஃப்ட் நகர்த்தி வச்சாலும் நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறேன் 2 ஆப்ரண்ட் இந்த இடத்துல இருக்குது. நான் அனிமேஷன் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் எனக்கு அனிமேஷன். இது ஃபைனல் ரிசல்ட்டு தான். மேலேருந்து கீழே ஹோல் போட்டு எனக்கு இந்த அளவுக்கு வருது. இப்போ நான் இது என்ன ஆப்ஜெக்டாக இருக்குது, எடிட்டபிள் பாலியாக இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நான் கன்வெர்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி கேமராவில் நான் அவுட்புட் எடுக்க போகிறது இந்த ஆப்ஜெக்ட் தான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த புலியனா கட்டான ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாதீங்க. இந்த எடிட் பண்ணுற இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நார்மலாக எடிட்டபிள் பாலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இதில் பாருங்கள், நான் வெட்டெக்ஸ் செலக்ட் பண்ணேன்னா வெட்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே மேலே கொண்டு வரும்போது மேலே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகுதுங்களா. எந்த இடத்துல இதை வச்சு நம்ம எடிட் பண்ணுறது தான் மெயின். கீயும் இதிலிருந்து தான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். எல்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே நம்ம அனிமேஷன் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ்லேருந்து பண்ண வேண்டாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ரெண்டரிங் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரீமியரில் போய் ரிவர்ஸ் கொடுத்துட்டிங்கனாலும் கூட பிரச்சனை கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமு ஆட்டோ கீ ஆன் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணாலே இந்த ஆப்ஜெக்ட் எடிட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஓவராலாக இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறத ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் வியூவில் இங்கே பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு இது ஓவராலாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஆட்டோ கீ ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துச்சா, இங்கே இருந்து கரெக்டாக ஒரு 20வது ஃப்ரேமில் ஸ்கேல் டூல் வச்சுட்டு அப்படியே ஸ்கேல் பண்ணுங்கள். இங்கே ஸ்கேல் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இங்கே இருந்துச்சு ஃபுல்லாக நான் இப்போ ஸ்கேல் பண்ணிட்டேன்னா, அதுக்கப்புறம் இங்கிருந்து இந்த ஸ்கேல் பண்ண இதுலேயே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், வெட்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெட்டெக்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு வெட்டெக்ஸு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இங்கே இருக்கும், 20th ஃப்ரேம் இங்கே வந்துருச்சு.
அதுக்கு அடுத்தது ஒரு 55th அப்படிங்கும்போது இது அப்படியே மேலே தூக்குறேன். மேலே தூக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டோட்டலாக நான் ஃபுல்லாக மேலே கொண்டு வந்துடுறேன். இங்கே க்ரியேட் ஆகிடுச்சா? மேலே இருந்து அப்படியே கீழே ஒரு ஹோல் வரும். ஹோல் வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது ரொம்ப இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்த இடத்துல வரும்போது அடுத்த ஃப்ரேமில் இந்த 2 லைனும் இது நல்லா கீழே போயிடணும். இதை இன்னி கொஞ்சமே இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 25th இங்கிருந்து அந்த ஹோல் வந்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது டக்குன்னு அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வெர்டெக்ஸ் வந்து மேலேருந்து கீழே வந்துடணும். இதைத்தான் நீங்கள் மெயினாக நோட் பண்ணணும். இதுக்கப்புறம் அப்படியே இங்கிருந்தே ஹோல் வந்து விழுக ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிறது தானே. இது கேட்கலாம், கீழேருந்து எனக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகுதல்ல அப்படின்னாலும் கூட ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. இந்த 15th ஃப்ரேமில் இந்த ஏரியா இருக்குதல்ல, இதை சடனாக நம்ம வந்து மேலே தூக்கிட்டு போயிட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து இதோட ரேஷியோவுக்கு மேலே தூக்கிட்டு போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்களா. இந்த சப்ஜெக்டையுமே நான் கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போது இங்கிருந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் இந்த செகண்டில் டக்குன்னு நம்மளுக்கு மாறிடும். கரெக்டாக அந்த ஒரு ட்ராவல் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கேருந்து இப்படி வந்து இங்கேருந்து அப்படியே மேலே போயிட்டு அப்படியே டக்குன்னு எக்ஸ்பேண்ட் ஆகிரும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே அனிமேஷன் ஆட்டோ கீ ஆஃப் பண்ணிடுறேன். இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஃபுல் அனிமேஷன். ஓகே, இதுதான் வந்து கீ ஃப்ரேம்லாம். இதை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். இது எனக்கு ரிசல்ட்டில் தெரியக்கூடாதுன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் அனிமேஷன் பண்ணும்போது அப்படியே ஹோல் விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த இடத்துல முடிஞ்சிருச்சுங்களா. இந்த மாதிரி அனிமேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். பட் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரில் போடுற மாதிரியே ஒரு மிஷின் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கீ ஃப்ரேமை வச்சு தான் நம்ம அனிமேஷன் பண்ணணும். ஃப்ரண்ட் வியூ போய்க்கங்க, இல்லை டாப் வியூ போய்க்கலாம். டாப் வியூவில் போயிட்டு சிலிண்டர் இங்கேருந்து ஒரு ட்ரில் பிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பிட் இருந்தால் போதும். ஹைட்டு நான் இந்த அளவுக்கு கொடுத்துறேன். சப்ஜெக்டை மேலே வச்சுக்கலாம். இதுலேயும் நல்லா பார்த்துக்குங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்டேட்டபிள் பாலிகானாக மாற்றினதுக்கப்புறம் இந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட்டை நான் கீழே மூவ் பண்ணிக்கிறேன். இதில் பாலிகான் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த பாலிகான் 1 2 3 4 5 இந்த 5 பாலிகானை மட்டும் பெவல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் இருக்குது. பெவல் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கீழே இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஷார்ப் எட்ஜஸாக கொண்டு வந்துக்க முடியும். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஃப்ளாட்டாக வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்களா. இங்கேருந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதோட ஹைட்டும் ரொம்ப உள்ளே இருக்காதுன்னா டாப் வியூவில் அப்படியே கீழே கொண்டு வந்துக்கோங்க. இது மட்டும்தான். இந்த மாடல் செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனிமேஷன் பண்ணணும். இந்த ட்ரில் பிட் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரில் பிட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. 80வது ஃப்ரேமில் இருந்தால் இல்லை 55லேருந்து தான் இருக்குது. 55ங்கும் போது ஃப்ரண்ட் வியூவில் இந்த இடத்துல தான் இருக்கணும். மூவ் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ கீ ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து கீழே, அதாவது 0 ஃப்ரேமில் போகும்போதும் அப்படியே கீழே போயிட்டு ஒரு ஆட்டோ கீ இங்கேருந்து மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஃப்ரேம் கிட்ட வரும்போது இதாகிடுச்சா. சரி, அதுக்கு அடுத்தது ரொட்டேட் ஆகணும். ரொட்டேஷன் டூல் வச்சுட்டு இந்த ரொட்டேஷனுக்கு ஒரு கிளிக்கு. இங்கேருந்து ஒய் டைரெக்ஷனை மட்டும் நான் ரொட்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஆட்டோக்கே ஆன் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுதா. இங்கேருந்து இந்த இடத்துல வர மாதிரி. பட் ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஏன்னா மேலேருந்து கீழே மூவ் ஆகும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து மாறுது.
கீ ஃப்ரேமில் லைட்டாக நகர்த்தி வச்சுட்டா போதும். மூவ் டூல் போயிடலாம். இது லைட்டாக மேலே ரொட்டேஷன் பர்ஃபெக்டாக வந்தால் போதும். 45th ஓகே. 40th ஃப்ரேம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கீழே வந்துடணும். 45th இன்னும் கொஞ்சம் மேலே ஓகே. இந்த 2 ஃப்ரேம் ஓகே. 35th இந்த இடத்துல வந்துருச்சு. 30ல் லைட்டாக கீழே வந்துருச்சு. 25th நல்லா கீழே வந்துடுங்க. அதுக்கடுத்தது 20th இன்னும் கொஞ்சம் கீழே. இந்த இதில் இந்த இடத்துல 10ல் அதே இது. 5th அதுதான். அதுக்கடுத்தது இதே தான். இந்த பார்த்துக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்தாச்சா. இதிலிருந்து இங்கேருந்து எனக்கு மேலே கொஞ்சம் அனிமேஷன் வரதுனால கூட இதை தனியாக பண்ணிவிட்டு கூட நம்ம அந்த அனிமேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஃபுல்லாக வெளியே வந்துடலாம். இங்கேருந்து பாருங்கள். இதுக்கப்புறம் மெட்டீரியல் அப்ளை பண்ணாலும் கூட நீங்கள் மெட்டீரியல் வந்து ஈஸியாக ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்து அசைன் பண்ணிங்கனாலே போதும். இதுதான் இந்த கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை 2-3 தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும்.